ஹிமாலய மலைகள் அந்த நாள் அமைதியாக இருந்தது. காற்றுக்கும் கூட சத்தம் செய்ய மனமில்லை போல. அந்த அமைதியின் நடுவே கண்கள் மூடியபடி உலகத்தை மறந்து சிவன் தியானத்தில் இருந்தார். அந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு சிறுமி விளையாடிக் கொண்டிருந்தாள். அவள் பெயர் பார்வதி. அவளுக்கே தெரியாமல் அவள் பார்வை அடிக்கடி அந்த யோகியின் பக்கம் சென்று நின்றது. அவர் யார் என்று அவள் அம்மாவிடம் கேட்டாள். அவர் சிவன் என்று பதில் வந்தது. அந்த ஒரு சொல்லே போதும். பார்வதியின் மனதில் ஏதோ ஒன்று நிமிர்ந்தது. பயம் இல்லை, ஆச்சரியம் இல்லை. ஒரு பழைய நினைவு மீண்டும் வந்தது போல. நாள்கள் ஓடின. பார்வதி பெரியவளானாள். சிவன் அப்படியே இருந்தார். பேச்சில்லை, பார்வை இல்லை. உலகம் அவருக்கே இல்லை போல. பலர் சொன்னார்கள், அந்த யோகி உனக்கு வாழ்க்கை தர மாட்டார். அவர் மனிதனே இல்லையூ. வேறொருவரை நினையூ. பார்வதி சண்டை போடவில்லை, விளக்கம் சொல்லவில்லை. மனத்தில் மட்டும் மெதுவாக சொன்னாள், அவர் என்னை பார்த்தே ஆகஸ்ட் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் அவரை மறக்காமல் இருந்தால் போதும். அவள் செய்தது அழுகை அல்ல. அவள் செய்தது வேண்டுதல் அல்ல. அவள் செய்தது தவம். வெயில் இருந்த நாட்களில் அவள் நின்றாள். குளிர் குத்திய இரவுகளில் அவள் நடுங்கினாள். உணவு நினைவில் இல்லை, உறக்கம் நினைவில் இல்லை. மனதில் ஒரே ஒரு பெயர் மட்டும் இருந்தது, சிவன். சிவன் என்னை ஏற்க வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை. சிவனுக்கு நான் தகுதியானவளாக மாற வேண்டும் என்று நினைத்தாள். காலம் ஓடியது. ஒரு நாள் சிவன் கண்களைத் திறந்தார். அவருக்கு முன்னால் ஒரு பெண் நின்றாள். அவள் அழவில்லை. அவள் கேட்கவில்லை. அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. அவள் அன்பே ஆகி நின்றாள். சிவன் மெதுவாக சொன்னார், நீ என்னை அடைய வரவில்லை. என்னுள் வந்து நின்றுவிட்டாயூ. அந்த நிமிடம் அவர்கள் இருவராக இல்லை. அவர், அவள், அவள், அவர் என்று வேறுபாடு இல்லை. அன்பு உரிமை இல்லை என்பதை அந்த உலகம் அன்று கற்றது. அன்பு பிடித்துக் கொள்வது அல்ல என்பதை அந்த மோனம் அன்று சொன்னது. பார்வதி சிவனை நேசித்தாள். அதனால் அல்ல, அவள் சிவனாகவே மாறினாள். அதனால்தான் உண்மையான அன்பு என்றைக்கும் தோல்வியடையாது.